சிந்து பெரியவே அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, சிந்து மலையிலேருந்து விழுந்தனால, அவங்களால ஒழுங்கா கூட நடக்க முடியல. எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்க உடம்ப வந்து பார்த்துட்டுருக்காங்க. அதனால பார்த்தீங்க அப்டின்னா, அவங்க சாப்பாடு வந்து ரெடி பண்ணும்போது, "நான் வந்து உனக்கு பூரி சுட்டு தரேன்" அப்டின்னு சொல்லிட்டு சிவா வந்து சுட போறாரு. "ஏன் டாக்டர் நீ ஏன் இதெல்லாம் பண்ற?" அப்டிங்கிறாரு. "உனக்கே முடியல நீ எப்படி பண்ணுவ?" அப்டின்னு சொல்லிட்டு, "இரு நான் பண்ணி தரேன்" அப்டின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து சிவா பார்த்தீங்க அப்டின்னா, சிந்து கிட்ட தேங்க்ஸ் சொல்றாரு. இந்த மாரி எங்க அன்னபூர்ணியத்த வந்து எங்க அம்மா உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னப்ப, நீ வேணான்னு சொன்னீல அதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. "இதுல என்ன இருக்கு டாக்டரே? எனக்கு மகாத்திய ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்க. மத்தபடி அவங்க மேல எனக்கு ஒரு நாள் கூட கோவமே வந்ததில்ல. அது மட்டும் இல்லாம ஐஷு வந்து சின்ன பொண்ணு. இப்ப நான் அந்த விஷயத்த உங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அவள நீங்க படிக்க விட மாட்டீங்க. அவ யார்கிட்ட பேசினாலுமே தப்பா தான் உங்களுக்கு தோணும். அதனால தான் நான் அத சுத்தி சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவும் சொல்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, "சிவாக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்றாங்க. ஸோ சிவாவும் கொஞ்சம் கொஞ்சமா சிந்துவ புரிஞ்சுகிட்டு வராங்க. இந்த புரிதல் வந்து கூடிய சீக்கிரமா அவங்களுக்குள்ள காதலா மாறும். காதல் வந்து 2 பேருமே கண்டிப்பா சேர்ந்து வாழ தான் போறாங்க. இதுக்கு நடுவுல சினேகா என்னதான் இவங்கள பிரிக்கணும்னு ட்ரை பண்ணாலும், கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.